அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் பிரணதோஸ்மி முதான்வகம். எத்தனையோ மகான்கள் இந்த ஞான பூமியிலே, அத்தனை பேருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். சாரங்கோ வாக்கியானம், அதாவது சாரங்க பறவைகளின் கதை. இந்த கதையானது மகாபாரதம் ஆதி பருவத்தில் காண்டவ தகன படலத்தில் வருது. ஜனமேஜயன் வைசம்பாயனர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியானது, காண்டவ வனம் முழுவதும் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்த போது சாரங்க பறவைகளை மட்டும் நெருப்பு ஏன் எரிக்க தவறியது? இதுதான் ஜனமேஜய மகாராஜா வைசம்பாயனரிடம் கேட்ட கேள்வி. வைசம்பாயனர் யாரு என்று பார்த்தால், வியாச மகர்ஷியுடைய சிஷ்யர். அவர் ஜனமேஜய மகாராஜாவுக்கு மகாபாரத கதையை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி சொல்லிக் கொண்டு வரும் நேரத்தில் தான் இவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது வைசம்பாயனர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மந்தபாலன் என்ற பெயரில் ஒரு ரிஷி இருந்தார். அவர் வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்திருந்ததும் மட்டுமல்லாமல் கடுமையான தவசீலராகவும் இருந்தார். அவர் 5 புலன்களையும் அடக்கி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். துறவரத்தின் மறுகரை கண்ட அவர் தனது உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மனித வடிவத்தை விட்டுவிட்டு தேவர்களின் உலகமான சொர்க்கத்திற்கு சென்றார். ஆனால் சொர்க்கத்தின் வாசல் அவருக்காக திறக்கப்படவில்லை. நேராக யமதர்மராஜனை சென்று பார்த்து, சொர்க்கவாசல் தான் சென்றபோது திறக்காததன் காரணத்தை குறித்து கேட்கிறார். அவர் கேட்டதாவது, ஓ தர்மராஜனே, நான் சென்றபோது சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படவில்லை. சொர்க்கத்தை அடையும்படியான தவ வலிமை எனக்கு இல்லையா? அல்லது நான் செய்த யாக யஜ்ஞங்களில் ஏதாவது தவறுகள் நேர்ந்து விட்டதா? தேவர்கள் யாருக்காவது யாக யஜ்ஞங்களில் சேர வேண்டிய கவிர்பாகத்தை கொடுக்காமல் விட்டு விட்டேனா? அல்லது சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே கடும் பிரம்மச்சரிய விரதத்தை இதுநாள் வரையிலும் மேற்கொண்டேனே, அதில் ஏதாவது தவறுகள் நேர்ந்து விட்டதா? இப்போது அவை அத்தனையும் வீணாகிவிட்டதே. சொர்க்கவாசல் எனக்காக திறக்காததன் காரணத்தை கூறி அருள வேண்டும். இவ்வார்த்தைகளை கேட்ட யமதர்மராஜன் சொர்க்கவாசல் அவர் முன் திறக்காததற்கான காரணத்தை கூறத் தொடங்கினார். ஓ ரிஷிஸ்ரேஷ்டரே, மனிதர்கள் 3 வித கடனாளிகளாக பிறக்கிறார்கள். அவைகள் யாதென்று கேட்பீராயின் அவைகள் இவை யாவன: ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மீகம் என்பவையாகும். இந்த கடன்கள் அனைத்தும் யாகங்கள், யஜ்ஞங்கள், துறவு, பூஜை, ஆராதனை மற்றும் சந்ததியினரால் தீர்க்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு துறவி மற்றும் மகா யாகங்களையும் மகா யஜ்ஞங்களையும் வேதங்கள் கூறியபடி செய்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லாததால் மட்டுமே சொர்க்கத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கப்படவில்லை. எனவே குழந்தைகளை பெற்றெடுங்கள். அப்பொழுதுதான் சொர்க்கத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். பின்னர் நீங்கள் சொர்க்கத்தின் பலதரப்பட்ட மகிழ்ச்சிகளை அனுபவிப்பீர்கள். புத் என்ற கொடிய நரகத்திலிருந்து மகன் தந்தையை மீட்பதாக வேதங்கள் அறிவிக்கின்றன. அதனால்தான் மகனை
புத்திரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகையால் ஓ ரிஷிசிரேஷ்டரே, சந்ததிகளை பெற முயற்சி செய்யுங்கள். யமதர்மராஜனின் இந்த வார்த்தைகளை கேட்ட மந்தபாலன் மிக குறைந்த காலத்திற்குள் அதிக எண்ணிக்கையிலான சந்ததிகளை எப்படி பெற முடியும் என்று சிந்தித்தார். அனைத்து உயிரினங்களிலும் பறவைகள் மட்டுமே விரைவில் இனப்பெருக்கம் செய்யும் பாக்கியம் பெற்றவை என்பதை புரிந்து கொண்டார் ரிஷி. அதன்படி ஒரு சாரங்க பறவையின் வடிவத்தை எடுத்துக்கொண்ட ரிஷி ஜரிதா என்ற சாரங்க பறவை இனத்தை சேர்ந்த ஒரு பெண் பறவையுடன் தொடர்பு கொண்டார். மிகுந்த வேத ஞானம் கொண்ட 4 மகன்களை அவர் பெற்றெடுத்தார். அவர்களில் முதல்வனுக்கு ஜரிதாரி என்றும், இரண்டாமவனுக்கு சரீஸ்ரிகர் என்றும், மூன்றாமவனுக்கு ஸ்தம்பமித்ரர் என்றும், 4ஆமவனுக்கு துரோணர் என்றும் பெயர்களை சூட்டினார். நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் தனது 4 மகன்களையும் தாய் ஜரிதாவையும் அந்த காட்டில் தனியாக விட்டுவிட்டு சாரங்க பறவையின் உருவத்தில் இருந்த ரிஷி மந்தபாலன் லெபிதா என்ற மற்றொரு சாரங்க பறவையிடம் சென்றார். ரிஷி மந்தபாலன் லெபிதாவின் துணையை தேடி சென்றதும் தனது மகன்களின் மீது கொண்ட பாசத்தால் தூண்டப்பட்ட ஜரிதா மிகவும் வருத்தமுற்றாள். காண்டவ வனத்தில் தங்களது தந்தையால் கைவிடப்பட்டாலும் தாய் ஜரிதா தனது மகன்களை விட்டு வெளியேறவில்லை. நாட்கள் உருண்டோடின. அவர்கள் மேல் இருந்த பாசத்தால் ஈர்க்கப்பட்டு அவள் பெற்றெடுத்த அந்த குழந்தைகளை மிகவும் பாதுகாப்புடன் வளர்த்தாள். லெபிதாவுடன் அந்த காட்டில் பறந்து திரிந்த ரிஷி மந்தபாலன் ஒரு நாள் காண்டவ வனத்தை அக்னி எரித்து கொண்டு வருவதை கண்டார். அக்னியின் நோக்கத்தை அறிந்து கொண்ட மந்தபாலன் தனது குழந்தைகள் அனைவரும் இறகு கூட முளைக்காமல் இருப்பதை நினைவில் கொண்டு மனமிறங்கி அக்னியிடம் இவ்வாறாக வேண்டிக் கொண்டார். ஓ அக்னி தேவனே, எல்லா பாவங்களையும் நீக்குபவனாகிய உங்களை வேத பண்டிதர்கள் 7 நாக்குகள், அதாவது ஜிஹ்வா கொண்டவராக சொல்கிறார்கள். யாக யஜ்ஞங்களில் தேவர்களுக்குரிய ஹவிர் பாகங்களை அவர்களிடம் சேர்க்கும்படிக்கு உங்களிடம் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் உங்களால் படைக்கப்பட்டது என்று பெரிய ரிஷிகள் சொல்கிறார்கள். நீங்கள் இல்லையென்றால் இந்த பிரபஞ்சமும் இல்லை. உங்களை வணங்கி பிராமணர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் மோட்சத்தை அடைகிறார்கள். ஓ அக்னி தேவனே, உங்கள் தீ பிழம்புகள் அனைத்து உயிரினங்களையும் விழுங்குகின்றன. வேதங்கள் உமது வார்த்தைகள், அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களும் உம்மை சார்ந்துள்ளன. ஓ அக்னி தேவனே, நீரே அழிப்பவர், நீரே படைப்பவர், நீரே பிரகஸ்பதி, நீரே அஸ்வினி சகோதரர்கள், நீரே சூரியன், நீரே சோமன், நீரே வாயு, எல்லாம் நீரே, உம்மை தவிர வேறு எதுவும் இல்லை. இவ்வாறு மந்தபாலரால் துதிக்கப்பட அக்னி தேவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, ஓ மந்தபாலரே, நான் உமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு மந்தபாலர் மிகவும் பணிவுடன் அக்னி தேவனிடம், நீர் காண்டவ வனத்தை உம்முடைய தீஷ்ணமான ஜுவாலைகளால் எரிக்கும்போது என் குழந்தைகளை மட்டும் எரிக்காமல் விட்டுவிடுங்கள் என்றார். அக்னி தேவனும் சரி, அப்படியே ஆகட்டும் என்று பதிலளித்தார். காண்டவவனத்தை நெருப்பு தீஷ்ணமான ஜுவாலைகளால் எரித்தபோது குஞ்சு பறவைகள் மிகவும் துயரமடைந்தது. அவைகளால் தப்பிக்க எந்த வழியையும் அறிய முடியவில்லை. அவற்றின் தாயான உதவியற்ற ஜரிதா பெரும் துக்கத்துடன் சத்தமாக அழுது கொண்டே சொன்னாள், ஐயோ, முழு பிரபஞ்சத்தையும் ஒளிரச் செய்து காட்டை தீஷ்ணமான ஜுவாலைகளால் எரித்து கொண்டிருக்கும் பயங்கரமான தீ நம்மை நோக்கி வருகிறதே. இறகுகள் முளைக்காத இந்த குழந்தைகளை காணும்போது என் துயரம் இன்னும் அதிகமாகிறதே.
நெருப்பு அதன் நாக்கால் மிக உயரமான மரங்களை கூட எரிக்கின்றதே. என் குழந்தைகளால் தப்பிக்க இயலவில்லையே. இவர்களை தனியாக விட்டு நான் எப்படி செல்வேன்? இவர்கள் 4 பேர்களையும் என்னுடன் எடுத்துச் செல்லவும் இயலாதே. இவர்களை கைவிடவும் இயலாதே. அவர்கள் என் மகன்கள். என் மகன்களில் யாரை விட்டு செல்வேன்? யாரை எடுத்துச் செல்வேன்? என் குழந்தைகளே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் எவ்வளவு யோசித்தும் ஒரு வழியும் தெரியவில்லை. நான் என் இறக்கைகளால் உங்களை மூடி உங்களுடன் நானும் இறப்பேன். இதுவே உறுதி. தங்களை காப்பாற்ற இயலாத காரணத்தால் மிகுந்த துக்கத்தில் இருக்கும் தங்கள் அன்னையிடம் அந்த குழந்தைகள் கூறினர், அம்மா, எங்கள் மீதுள்ள உங்கள் பாசத்தை துறந்து நெருப்பு இல்லாத இடத்திற்கு செல்லுங்கள். நாங்கள் இங்கே கொல்லப்பட்டால் உங்களுக்கு வேறு குழந்தைகள் பிறக்கலாம். ஆனால் நீங்கள் கொல்லப்பட்டால் நம் குலத்தில் இனி குழந்தைகள் இருக்காது. நம் குலம் நம்முடன் அழிந்துவிடும். இந்த 2 பேரழிவுகளையும் நினைத்து பார்க்கும்போது, அம்மா, நீங்கள் நம் குலத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எங்கள் மீதுள்ள பாசத்தால் பாதிக்கப்படாதீர்கள். இது எங்களையும் உங்களையும் அழிக்கும். நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நமது குலம் செழிக்க அதுவே வழி. குழந்தைகள் சொன்னதை கேட்ட ஜரிதா, இந்த மரத்தின் அருகே தரையில் ஒரு எலிக்கு சொந்தமான ஒரு துளை உள்ளது. நேரத்தை வீணாக்காமல் அந்த துளைக்குள் நுழையுங்கள். அப்போது உங்களுக்கு நெருப்பு பயம் இருக்காது. நீங்கள் அதில் நுழைந்த பிறகு, குழந்தைகளே, நான் அதன் வாயை மண்ணால் மூடுவேன். பின்னர் நெருப்பு அணைந்ததும் மண்ணை அகற்றி நீங்கள் நால்வரையும் வெளியே கொண்டு வருவேன். நீங்கள் எரியும் நெருப்பிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இதுதான் ஒரே வழி என்று கண்கலங்கி பதிலளித்தாள். தாய் சொன்னதை கேட்ட குழந்தைகள் இவ்வாறு பதிலளித்தனர், இறகுகள் இல்லாத நாங்கள் வெறும் மாமிச பிண்டங்கள் மட்டுமே. நாங்கள் அந்த துளைக்குள் நுழைந்தால் மாமிசம் உண்பவர்களான எலிகள் எங்கள் அனைவரையும் அழித்துவிடும் என்பது உறுதி. எங்களுக்கு முன்னால் உள்ள இந்த ஆபத்தை கண்டு அந்த துளைக்குள் நுழைய முடியாது. நெருப்பிலிருந்தோ அல்லது எலியிலிருந்தோ நாம் தப்பிக்க எந்த வழியையும் நாம் காணவில்லை. நாம் அந்த துளைக்குள் நுழைந்தால் எலி நம்மை அழித்துவிடும். நாம் இருக்கும் இடத்திலேயே இருப்போம். வானளாவிய நெருப்பு நம்மை எரித்துவிடும். 2 பேரழிவுகளையும் எண்ணி பார்த்தால் நெருப்பால் இறப்பது எலியால் உண்டு மரிப்பதை விட மேல். அந்த துளைக்குள் இருக்கும் எலியால் நாம் விழுங்கப்பட்டால் அந்த மரணம் நிச்சயமாக இழிவானது. அதே சமயம் நெருப்பில் உடல் அழிக்கப்படுவது ஞானிகளால் அங்கீகரிக்கப்படுகிறது. ரிஷியின் மைந்தர்கள் அல்லவா, அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். தன் மகன்களின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜரிதா தொடர்ந்தாள். இந்த குழியிலிருந்து வெளியே வந்த சிறிய எலியை ஒரு பருந்து தனது நகங்களால் பிடித்து இழுத்து சென்றது. அதை நான் பார்த்தேன். எனவே நீங்கள் இப்போது பயமின்றி இந்த துளைக்குள் நுழையலாம். குழந்தைகள் பதிலளித்தனர், அந்த எலியை பருந்து எடுத்துச் சென்றது என்பதில் எங்களுக்கு எந்த வகையிலும் உறுதியாக தெரியவில்லை. அங்கே வேறு எலிகள் வசிக்கலாம் அல்லது பாம்புகள் இருக்கலாம். அவற்றிலிருந்து எங்களுக்கு அபாயம் உண்டாகும் பயம் உள்ளது. அதே சமயம் நெருப்பு இங்கே நம்மை நெருங்குமா என்பது சந்தேகமே. ஏற்கனவே ஒரு பாதகமான காற்று தீ பிழம்புகளின் மேல் வீசுவதை நாங்கள் காண்கிறோம். நாம் குழிக்குள் நுழைந்தால் குழியில் வசிக்கும் எலிகளின் அல்லது பாம்புகளின் கைகளால் மரணம் நிச்சயம்.
ஆனால் நாம் இருக்கும் இடத்திலேயே இருந்தால் மரணம் நிச்சயமற்றது. ஓ அம்மா, மரணம் நிச்சயமற்ற ஒரு நிலை. அது நிச்சயமான நிலையை விட மிகவும் சிறந்தது. எனவே நீங்கள் தப்பித்துக் கொள்வது உங்கள் கடமை. ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்தால் மீண்டும் குழந்தைகளை பெறலாம். அப்போது அவர்களின் தாய், குழந்தைகளே, பறவைகளில் சிறந்த வலிமை மிக்க பருந்து துளையில் இருந்து எலியுடன் வேகமாக பறந்து செல்வதை நான் பார்த்தேன். எனவே குழந்தைகளை, நம்பிக்கையுடன் இந்த துளைக்குள் நுழையுங்கள். நீங்கள் பயப்பட ஒன்றுமில்லை. குழந்தைகள் மீண்டும் தாயிடம் கூறின, ஓ அம்மா, எலி பருந்தால் எடுத்து செல்லப்பட்டது என்பது எங்களுக்கு எந்த வகையிலும் தெரியாது. அதை நாங்கள் பார்க்கவில்லை. உண்மை உறுதியாக தெரியாமல் தரையில் உள்ள இந்த துளைக்குள் நாங்கள் நுழைய முடியாது என்றனர். அவர்களின் தாய், எலியை பருந்து இழுத்து சென்று விட்டது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். எனவே குழந்தைகளே, நீங்கள் பயப்பட ஒன்றுமில்லை. நான் சொல்வதை செய்யுங்கள் என்றாள். குழந்தைகள் மீண்டும், ஓ அம்மா, எங்களால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. இருந்தும் இவ்வளவு விலை கொடுத்து எங்களை பாதுகாக்க ஏன் பாடுபடுகிறீர்கள்? நாங்கள் உங்களுக்கு யார்? நீங்கள் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் வேறு ஒரு கணவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் செல்லுங்கள். நீங்கள் மீண்டும் நல்ல குழந்தைகளை பெறுவீர்கள். நெருப்பில் நுழைவதன் மூலம் நம் குலத்தின் அழிவுதான் நிச்சயம். ஒருகால் நெருப்பு எங்களை விழுங்கவில்லை என்றால் நீங்கள் திரும்பி வந்து மீண்டும் எங்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். தனது மகன்கள் இவ்வாறு கூறுவதை கேட்ட தாய் பறவை சிறிது நேரம் தயங்கியபடி நின்றபின் அவர்களை காண்டவ வனத்தில் விட்டுவிட்டு நெருப்பில்லாத இடத்திற்கு விரைவாக பறந்து சென்றது. அக்னி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் மந்தபாலரின் மகன்கள் இருந்த இடத்தை நெருங்கினார். குழந்தைகள் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு தங்களை நோக்கி வருவதை கண்டார்கள். நால்வரில் முதல்வரான ஜெரிதாரி பேசத் தொடங்கினார். ஜெரிதாரி, ஞானமுள்ளவர் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. அதனால் மரண நேரம் நெருங்கும் போது அவருக்கு எந்த பயமும் ஏற்படாது. ஆனால் அஞ்ஞானிகள் மரண நேரம் வரும்போது அதை கண்டு அஞ்சுகின்றனர். அதனால் எந்த பயனும் இல்லை. இரண்டாவது சகோதரர் சரீஸ்ரிகர், நீங்கள் மிகுந்த ஞானமுடையவர். ஆகையால் உங்களுக்கு மரணத்தை கண்டு பயமில்லை. பலரில் ஒருவர் மட்டுமே ஞானியாக இருக்க முடியுமே அன்றி எல்லோராலும் முடியாது. மூன்றாவது சகோதரர் ஸ்தம்பமித்ரர். மூத்த சகோதரர் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். மூத்த சகோதரர் தான் இளையவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர். மூத்தவர் அவர்களை காப்பாற்ற தவறினால் இளையவர்கள் என்ன செய்ய முடியும்? நான்காவது சகோதரர் துரோணர். 7 நாக்குகள் ஜிஹ்வா கொண்ட அக்னி தேவர் நம் வசிப்பிடத்தை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருக்கிறார். தனது பாதையில் உள்ள அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி கொண்டு வருகிறார். நம் உயிருக்கு ஆபத்து வரும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார். இவ்வாறு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட பிறகு மந்தபாலரின் மகன்கள் அனைவரும் பக்தியுடன் இவ்வாறாக அக்னிதேவரை துதித்தனர். ஓ புகையை கொடி அடையாளமாக கொண்டவரே, எங்கள் தாய் எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி எங்களை இங்கே தனியாக விட்டு சென்று விட்டாள். எங்கள் தந்தையை நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் இறகுகள் இன்னும் வளரவில்லை. உங்களை தவிர எங்களை காப்பாற்றுபவர் வேறு யாரும் இல்லை. எனவே ஓ அக்னிதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் துன்பப்படுவதால் உங்களுக்கு என்ன பயன்? நீங்கள் கொண்டிருக்கும் மங்களகரமான வடிவத்தாலும் உங்கள் 7 சுடர்களாலும் எங்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் உங்களிடம் அடைக்கலம் என்று வந்துவிட்டோம். நீங்கள் மட்டுமே இப்பிரபஞ்சத்தில் வெப்பத்தை வழங்குபவர்.
சூரியனின் கதிர்களுக்கு வெப்பத்தை வழங்குபவர். குழந்தைகளாகவும் ரிஷிகளாகவும் இருக்கும் எங்களை காப்பாற்றுங்கள். ஓ ஹவ்யவாகனா, எங்களை காப்பாற்றுங்கள். ஓ அக்னி தேவா, நீங்கள் ஒருவரே எல்லாம். இந்த முழு பிரபஞ்சமும் உங்களில் நிலை பெற்றுள்ளது. நீரே ஹவ்யவாகனன். 3 உலகங்களையும் படைத்த பிறகு நேரம் வரும்போது மீண்டும் அவற்றை அழித்துக் கொள்கிறாய். நீரே முழு பிரபஞ்சத்தின் உற்பத்திக்கு காரணம். ஓழி காலத்தில் பிரபஞ்சம் உன்னில் அடங்கிவிடுகிறது. பிரபஞ்சத்தின் அதிபதியே ஒவ்வொரு உயிரினங்களின் உடல்களுக்குள்ளும் நிலைத்திருந்து, அதாவது ஜடராக்னி, அவைகள் உண்ணும் உணவை ஜீரணிக்க செய்கிறீர். எனவே அனைத்தும் உன்னில் நிலை பெற்றுள்ளன. ஓ ஹவ்யவாகனா, சூரியனின் வடிவத்தை ஏற்று பூமியிலிருந்து நீரை உறிஞ்சி மழையின் வடிவத்தில் அவற்றை காலத்திலேயே திருப்பி தந்து அனைத்தையும் வளர செய்கிறீர். ஓ ஹவ்யவாகனா, பச்சை இலைகளை கொண்ட இந்த தாவரங்களும் படரும் செடிகளும் கொடிகளும் உங்களிடமிருந்து வந்தவை. இந்த குளங்களும் பெரும் கடலும் உங்களிடமிருந்து வந்தவை. கடுமையான கதிர்களை கொண்டவரே, இந்த உடல் வருணனை சார்ந்துள்ளது. உங்கள் வெப்பத்தை நாங்கள் தாங்க முடியாது. எனவே எங்கள் மங்களகரமான பாதுகாவலராக இருங்கள். ஓ ஹவ்யவாகனா, எங்களை அழிக்காதீர். செம்பு நிற கண்களை கொண்டவரே, சிவப்பு நிற கழுத்தை உடையவரே, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அக்னிதேவர் குழந்தைகளின் துதியில் மனம் மகிழ்ந்து மந்தபாலருக்கு அளித்த வாக்குறுதியையும் நினைவு கூர்ந்து குழந்தைகளிடம் கூறலானார். ஓ குழந்தைகளே, நீங்கள் ரிஷிபுத்திரர்கள். நான் உங்களை காப்பாற்றுவேன், பயப்படாதீர்கள். மந்தபாலர் காட்டை விழுங்கும்போது தன் மகன்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆகையால் உங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமையாகும். பின்னர் அக்னி சாரங்கர்கள் வேண்டிக் கொண்டபடி அவர்களை தீண்டாமல் காண்டபவனத்தின் மற்ற பாகங்களை விழுங்க ஆரம்பித்தார். ரிஷி மந்தபாலர் தனது குழந்தைகளை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். அவரது மனம் அமைதி அடையவில்லை. தனது மகன்களால் துயரமடைந்த அவர் லெபிதாவை நோக்கி, ஓ லெபிதா, என் குழந்தைகள் நகரும் சக்தியற்றவர்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நெருப்பு பலமாக வளர்ந்து காற்று பலமாக வீசத் தொடங்கும் போது என் குழந்தைகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போகும். அவர்களின் தாயார் அவர்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அந்த அப்பாவி பெண் தன் சந்ததியை காப்பாற்ற முடியாமல் போகும்போது மிகுந்த துக்கத்தால் பீடிக்கப்படுவாள். ஓ, அவள் எப்படி தன்னை அமைதிப்படுத்திக் கொள்வாள்? ஜெரிதாரி எப்படி இருக்கிறான்? சரிஸ்ரிக்கர் எப்படி இருக்கிறான்? ஸ்தம்பமித்திரர் எப்படி இருக்கிறான்? துரோணர் எப்படி இருக்கிறான்? அவர்களின் உதவியற்ற தாய் எப்படி இருக்கிறாள்? காட்டில் இவ்வாறு அழுது கொண்டிருந்த ரிஷி மந்தபாலரிடம் பொறாமையின் தாக்கத்தில் லெபிதா இவ்வாறு பதிலளித்தார். ஆற்றலும் பராக்கிரமமும் கொண்ட ரிஷிகள் உங்கள் குழந்தைகள். அவர்களுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் அனைவரும் நெருப்புக்கு பயப்படுவதில்லை. என் முன்னிலையில் அவர்கள் சார்பாக நீங்கள் அக்னியிடம் வேண்டிக் கொள்ளவில்லையா? அக்னி தேவரும் அவர்களை காப்பாற்றுவதாக உறுதி அளிக்கவில்லையா? பிரபஞ்சத்தின் ஆட்சியாளர்களில் ஒருவரான அக்னி, அவர் ஒருபோதும் தனது பேச்சை பொய்யாக்க மாட்டார். உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பு முதலில் அவள் மீது நீங்கள் கொண்டிருந்த அன்பிற்கு சமமானதல்ல என்பது இதிலிருந்து உறுதியாகிறது. நீங்கள் துக்கப்படுகிற ஜரிதாவிடம் செல்லுங்கள். என்னை பொறுத்தவரை நான் இனிமேல் தனியாக இருப்பேன். ஒரு தீயவனுடன் நான் இணைந்ததற்கு கிடைத்த வெகுமதி இது. இந்த வார்த்தைகளை கேட்ட மந்தபாலர் லெபிதாவிடம் இவ்வாறு பேசலானார். நீங்கள் நினைப்பது போன்ற நோக்கங்களுடன் நான் பூமியில் வரவில்லை. சந்ததியினருக்காக மட்டுமே நான் இவ்வுலகில் இருக்கிறேன்.
என் சந்ததிகள் இப்போது ஆபத்தில் இருக்கிறார்கள். எனவே நான் போக வேண்டும். அவர்களை காப்பாற்றியே ஆக வேண்டும். உங்களை பொறுத்தவரை நீங்கள் தேர்ந்தெடுத்ததை செய்ய சுதந்திரமாக இருக்கிறீர்கள். மரங்களை எரிக்கும் நெருப்பு என் பதட்டமான இதயத்தில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதை கேட்ட லபிதா அங்கிருந்து விரைவாக பறந்து சென்றது. இதற்கிடையில் சாரங்க பட்சிகளின் குழந்தைகள் வசித்த இடத்தை விட்டு நெருப்பு வெளியேறிய பிறகு தனது குழந்தைகளிடம் மிகுந்த பற்று கொண்ட ஜரிதா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க அவசரமாக அங்கு வந்தாள். அவர்கள் அனைவரும் நெருப்பிலிருந்து தப்பித்து முற்றிலும் நலமாக இருப்பதை கண்டாள். தங்கள் தாயை கண்டதும் அவர்கள் அழத் தொடங்கினர். அவர்கள் பாதுகாப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதை கண்டு அவளும் ஆனந்த கண்ணீர் விட்டாள். அவள் அழுது கொண்டிருந்த தன் குழந்தைகள் அனைவரையும் ஒவ்வொருவராக கட்டிப்பிடித்தாள். அந்த நேரத்தில் ரிஷி மந்தபாலர் அங்கு வந்தார். ஆனால் அவரது மகன்கள் யாரும் அவரை பார்த்ததும் வணங்கவோ அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவோ செய்யவில்லை. மட்டுமல்ல, அவரிடம் பேசவும் இல்லை. அவரை கண்டு கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. இருப்பினும் ரிஷி தன் மகன்களிடமும் ஜரிதாவிடமும் பேசத் தொடங்கினார். மந்தபாலர் ஜரிதாவிடம் தங்கள் குழந்தைகளை சுட்டிக்காட்டி தொடர்ந்தார். இவர்களில் நம் முதல் குழந்தை யார்? இரண்டாம் அவன் யார்? மூன்றாம் அவன் யார்? நான்காம் அவன் யார்? நான் மிகவும் வருத்தத்துடன் உங்களிடம் பேசுகிறேன். நீங்கள் ஏன் எனக்கு பதிலளிக்கவில்லை? நான் உங்களை விட்டு சென்றேன், அது உண்மைதான். ஆனால் நான் இருந்த இடத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. இதை கேட்ட ஜரிதா மிகவும் கடுமையான வார்த்தைகளால் ரிஷி மந்தபாலரை திட்டினாள். அந்த கடும் சொற்கள் அத்தனையையும் பொறுமையாக கேட்ட மந்தபாலர் தன் தவறை உணர்ந்து ஜரிதாவிடம் மன்னிப்பு கேட்டார். மந்தபாலர் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதனால் ஜரிதாவும் மனமிறங்கி அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பிறகு அவரது குழந்தைகள் அனைவரும் அவரை வணங்க முன் வந்தனர். அவர் அனைவரிடமும் அன்பாக பேசத் தொடங்கினார். உங்கள் அனைவரின் பாதுகாப்பிற்காக நான் அக்னி தேவரிடம் வேண்டிக் கொண்டேன். அக்னி தேவரும் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக